ILC தமிழ் உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானே அடுத்த உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், பேச்சுவார்த்தைகள், இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நாங்கள் உரையாடும் பொழுது அமெரிக்கா ஈரானிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற இந்த 14 அம்ச திட்டம் தொடர்பாக அவர்கள் அனுப்பிய பதிலுக்கு பதில் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பதில் வந்து கிடைத்து விட்டதா வெள்ள மாளிகைக்கு? அதாவது கடிதம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. இந்த ABC செய்தி நிறுவனம் கூறியிருக்கின்றது, ஈரானிடமிருந்து வாஷிங்டனுக்கு இன்னும் இறுதி பதில் கிடைக்கவில்லை. போரை முடிவுக்கு கொண்டு வர தயாரிக்கப்பட்ட வரைவு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிடமிருந்து வாஷிங்டனுக்கு இன்னும் இறுதி பதில் கிடைக்கவில்லை என்றும் அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது. மோதலை முடிவுக்கு கொண்டு வர தற்போது பல்வேறு இடைத்தரகர்கள் மூலம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும், வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் ஆனால் குறைவாக இருப்பதாக இப்போது இஸ்ரேலிய ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அதாவது வாஷிங்டனோ அல்லது தெஹ்ரானோ பெரிய அளவிலான சண்டைக்கு திரும்பவும் விரும்பவில்லை. ஆனால் இரு தரப்புக்கும் இடையில் பலத்த இடைவெளி காணப்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு ஊடகத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை தெரிவிக்கும் போது கூறியிருந்தார், அதாவது தாங்கள் அமெரிக்கா வைத்த முன்மொழிவுக்கு ஈரான் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்று சொல்லியும், தான் இன்னும் ஈரான் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால், அமெரிக்கா தொடர்ச்சியாக, அதாவது அப்பாஸ் அரக்சி இப்போது ஈஸ்டன்புல்லில், அதாவது துருக்கியில் பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கிறார். அமெரிக்காவின் அழிவுகரமான அணுகுமுறை தூதரக செயல்முறையை பலவீனப்படுத்துகிறது, அதாவது பேச்சுவார்த்தைகளை பலவீனப்படுத்துகிறது என்று சொன்னால், அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்குள் தாக்குதலை நடத்துகின்றது, முற்றுகையும் போடுகின்றது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தனது துருக்கிய சகாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது கூறியிருக்கின்றார். பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க படைகளின் சமீபத்திய ஆத்திரமூட்டல் மற்றது போர் நிறுத்தத்தை மீறும் அவற்ற நடவடிக்கைகள் இப்போது எண்ணற்ற அளவில் அதிகரித்து செல்வதாகவும், இது இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியும், ஈரானுக்கு இப்போது இந்த பேச்சுக்கள் தொடர்பாக ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த அவநம்பிக்கைகளை அமெரிக்காவின் நடவடிக்கைகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு செல்வதாகத்தான் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த போர் தொடர்பாக, அதாவது ஈரானுடனான போர் அமெரிக்கா அதிபர் எதிர்பார்த்ததை விட மிக நீண்ட காலம் நீடித்ததாலும், தெளிவான வெற்றிக்கான அறிகுறி எதுவும் தென்படாதாலும், இந்த போரை தொடர்பாக ட்ரம்ப் சோர்வடைந்திருப்பதாகவும் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் இந்த அட்லாண்டிக் என்ற ஒரு நாளேடு தெரிவித்திருக்கிறது. இப்போது அவருக்கு உள்நாட்டு கொள்கை மற்றது சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்ற அப்படியானதுகளுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த நாளேடு தெரிவித்திருக்கின்றது. இப்ப இன்னும், அதாவது இந்த பேச்சுவார்த்தை இந்த அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பாக, ஏனென்று சொன்னால் ஈரான் கூறியிருக்கின்றது இந்த அணு சக்தி தொடர்பான பேச்சுவார்த்தையை தாங்கள் பின்னுக்குத்தான் போட்டிருக்கின்றோம். ஏனென்றால் முதலில் இந்த பிளாக்கேட் என்று சொல்ற முற்றுகை எடுக்கப்பட வேண்டும். லெபனானில் போர் நிறுத்தம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை, அது முற்றாக போர் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு இவ்வாறான சூழ்நிலைகள், ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் தாங்கள் அணு சக்தி திட்டம் தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம் என்று கூறியிருக்கிறார். ஈரான் ஆரம்பத்திலிருந்து அவ்வாறுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது பேணிய விடயங்கள் தான் முதலில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும்,
அணு ஆயுதம் தொடர்பான விடயம் நிகழ்ச்சி நிரலில் இறுதி நிலையில் தான் அது பேசப்படும் என்று அவர்கள் அப்பொழுது இருந்தே அவ்வாறுதான் கூறிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் தொடர்ந்து அமெரிக்கா கூறுகிறது, யார் விரும்புவார்கள் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதற்கு இந்த நாடுகளில் என்று இன்று கூட மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறிய இந்த செய்தியை நான் பார்த்திருந்தேன். இந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக உங்களுக்கு தெரியும், இந்த முற்றுகை வந்ததும் முற்றுகையினால் பெரிய ஒரு சிக்கல் வந்தது. அதன் பின்னர் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு அழுத்தம் பிரயோகித்ததால் தான் இப்பொழுது அமெரிக்கா அந்த ஹோர்முஸ் நீரிணையுடைய முற்றுகையிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றது, அதை இடைநிறுத்தி இருக்கின்றது, பாஸ் பண்ணி இருக்கின்றது என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த அந்த இடைநிறுத்திய பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரு தரப்புக்கும் இடையில் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று புற வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது, அமெரிக்காவுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது, மாறி மாறி இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது என்ன நிலைமையை ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக ஹோர்முஸ் நீரிணையில்? ஹோர்முஸ் நீரிணை மிகவும் ஒரு பதட்டமாக நிலையாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் தனது கப்பல்களை மெல்ல மெல்ல உள்ளுக்கு கொண்டு சென்று அதை ஏதோ ஒரு வகையில் அங்கு இருக்கிற கப்பல்களை எடுத்துவிட்டு அதை ஒரு பிரச்சார ரீதியாக தாங்கள் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்த கப்பல்களை வெளியேற்றி விட்டோம் என்று காட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை இரவு அங்கு இடம்பெற்ற சண்டை, கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரோயர் கப்பல்கள், அமெரிக்கான கப்பல்கள் அங்கு தாக்குதலில் ஈடுபட முற்பட்ட போது ஈரானும் பதில் தாக்குதலை நடத்தியதால் ஒரு சண்டை மூண்டிருந்தது, குண்டு வீச்சுகளும் இடம்பெற்றிருந்தன. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போதும் அமெரிக்கா இந்த துறைமுகம் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இன்று சனிக்கிழமையும் ஈரானின் பந்தர் துறைமுகத்துக்கு மிக அருகில் கிட்டத்தட்ட ஒரு IRC கடற்படை தளத்துக்கு முன்பாகவே மேலும் 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அவர் இந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறார். ஈரான் எந்த விலையை கொடுத்தாவது தவிர்க்க முயலும் ஒரு பதில் தாக்குதலை அவர் மீண்டும் மீண்டும் தூண்ட முயற்சிப்பதாக ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஈரான் மிதக்கும் சேமிப்பு திறன் என்று சொல்கிற ஈரான் எண்ணெய் தாங்கி கப்பல்கள் என்ற மிதக்கும் சேமிப்பு திறனை குறைப்பதற்கும், மற்றது இந்த ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க படையினரின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கி ஈரான் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை உடனடியாக அழிக்குமாறு இஸ்ரேல் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரானும் தொடர்ச்சியாக அதற்கு பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப சிகாகோ பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற அரசியல் அறிவியல் பேராசிரியர் ரோபர்ட் பேப் அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், ஈரானிய இராணுவத்தால் ஒஷேன் கோய் என்ற ஒரு கப்பல், எண்ணெய் கப்பல் இப்போது ஓமான் வளைகுடாவில் இருந்து ஈரான் கைப்பற்றி இருக்கிறது. அமெரிக்கான இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அதாவது ஓமான் கடலில் இருந்து அந்த கப்பலை அவர்கள் கைப்பற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ட்ரம்புக்கு ஈரானின் பதில் என்று சொல்லியும், அதாவது ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தான் கட்டுப்படுத்துகிறது என்றும், உங்களால் முடிந்தால் அதை கைப்பற்ற முயற்சி செய்யுங்கள் என்று ஈரானின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும் அவர் தனது கருத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த பாதுகாப்பு சபை, ஐக்கிய நாடுகள் சபை, இந்த பாதுகாப்பு சபையில் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு அது ஒரு அனைத்துலக வழித்தடம் என்று சொல்லி, ஆனால் அப்படி இல்லை, அது ஈரான் நீரிணை, அதை திறக்க வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்காவும் இந்த பஹ்ரைனும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முற்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ரஷ்யா கூறியிருக்கின்றது, அந்த தீர்மானத்தை மீளப்பெறும்படி ரஷ்யா கூறியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தாங்கள் அதுக்கு எதிர்ப்போம் என்று சொல்லி, அதாவது ஈரான் மீதான தீர்மானத்தை திரும்ப பெறுமாறு அமெரிக்காவையும் பஹ்ரைனையும் ரஷ்யா வற்புறுத்தி இருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகள் இறுதியில் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லியும் ரஷ்யாவுடைய வெளியுறவு துணை அமைச்சர் அலெக்சாண்டர் அலிமோவ் இந்த நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையில் ஈரான் மீதான வரைவு தீர்மானத்தை திரும்ப பெறுமாறும் அவர்கள் பஹ்ரைனை கேட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ரஷ்யாவும் சீனாவும் தயாரித்த ஒரு தீர்மானம் கூட இருக்கின்றது. அதில் கூறப்பட்டிருக்கிறது சொன்னால் போரை முற்றாக நிறுத்த வேண்டும்,
படைபலத்தை பயன்படுத்துவதை கைவிட வேண்டும், பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும், அதற்கு பிறகு இந்த ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்று தங்கிட ஒரு தீர்வு திட்டம் ஏற்கனவே அங்கு இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். அப்ப அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரித்தானியாவும் தனது இந்த டிராகன் என்ற டிஸ்ட்ரோயர் கப்பலை இப்போது மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள் இந்த கப்பல் ஹார்முஸ் நீரிணை நடவடிக்கையில் பங்கு பெற்றும். அதே போல பிரான்சும் தனது விமானம் தாங்கி கப்பல் ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலை அங்கு அனுப்பி இருக்கிறது. திரைமறைவில் இவர்கள் மெல்ல மெல்ல ஏதாவது ஒரு திரைமறைவான நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறார்களோ தெரியாது. ஆனால் ஈரானும் அதற்கு தயாராகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது ரஷ்யா FPV ட்ரோன்கள், புதிய ட்ரோன்களை ஒரு தொகுதியை ஈரானுக்கு அனுப்பி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையினூடாக எந்த ஒரு கப்பலும் வரவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் வளமையாக அந்த நீரிணையால் செல்வதுண்டு. இன்று ஒரு கப்பலும் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த வாரம் உரையாடும் பொழுது கூறினீர்கள், CNN கூட ஒரு ஆய்வினை செய்திருந்தார்கள். அங்கே 16 தளங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அரபு நாடுகளில் அமெரிக்கா தளங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கின்ற விடயங்களை கூறும் பொழுது CIA கூட ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வின் படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஈரான் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கும் எந்த ஒரு விதத்திலும் அவர்களுக்கு அழுத்தம் இருக்காத வகையில் அந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு அவ்வளவு காலத்துக்கு இழுத்து பிடிக்க முடியாது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்க ஆடிக்கொண்டிருக்கிறார். முடிவுக்கு கொண்டு வருவதா அல்லது தாக்குவதா அல்லது வெற்றியை சொல்லிவிட்டு இது போரை இப்படியே முடித்து விடலாமா என்று இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் இப்ப நீங்கள் கூறினீர்கள் பிரித்தானிய கப்பல், பிரான்சுடைய கப்பல் என்று சொன்னால் ஏதாவது ஒரு அன்று நீங்கள் பேசும்பொழுது கூறுகிறீர்கள் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியரை பாய்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சொன்னால் போர் குறுகிய நாட்களுக்கு கடந்த முறை நடந்தது 2025 12 நாட்கள் நடந்தது போல் ஒரு குறுகிய நாட்களில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியரை பயன்படுத்தி தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்னென்று சொன்னால் இப்ப நீங்கள் கூறியது போல உண்மைதான். ஏனென்றால் நாங்கள் இதையும் எதிர்பார்க்கலாம். முற்று முழுதாக அமெரிக்காவால் தற்போது ஒரு முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தற்போதைய போரை அமெரிக்காவால் வெல்ல முடியாத என்ற ஒரு நிலைதான் எட்டி இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாவோட இப்ப நீங்கள் சொன்னது போல CNN ஆக இருக்கலாம். CNN என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் இப்ப நீங்கள் கூறியது போல அதாவது இந்த தடைகளை கூட ஈரான் இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அதை சமாளிக்கும். ஆனால் அதை உலக நாடுகளும் அமெரிக்காவும் அதை சமாளிக்குமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப இதுல அமெரிக்காவின் எழுத்தாளர் ஃப்ரீட்மேன் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் உலகம் அழிவின் மூலம் அதிகாரம் என்பதற்கு பதிலாக சீர்குலைப்பின் மூலம் அதிகாரம் என்ற புதிய கட்டத்துக்கு நுழைந்துள்ளது என்று கூறியிருக்கின்றார். அதாவது ட்ரோன்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் போன்ற மலிவான வழிகளை பயன்படுத்தி சிறிய நாடுகள் இப்போது வல்லரசுகளை சீர்குலைக்கும் நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி மீள்வதென்று ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு தெரியவில்லை. தடைகளை தளர்த்துவதற்கும் ஈரானிய ஆட்சியை பாதுகாப்பதற்கும் ஈடாக ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் ஒரு போர் நிறுத்தமே வாஷிங்டனுக்கு சிறந்த சூழ்நிலை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அப்ப என்னென்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரில் இருந்து வெளியேற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை இடம்பெற்ற சண்டையில் கூட 3 டிஸ்ட்ரோயர் கப்பல் தப்பி ஓடிய வேண்டிய நிலைத்தான் இருந்தது. ஈரான் கடற்படையில் கொண்டு கூட சிலர் கேட்கலாம், ஈரானை பொறுத்தவரையில் சிறிய அதிவிசை படகுகள் மற்றது ஏவுகணைகள் கண்ணி வெடிகள் என்று பெருமளவானவை இருக்கின்றன. இப்போது ஈரான் யோசித்திருக்கின்றது கடலுக்கு அடியால் செல்கின்ற கேபிள்களை கூட வெட்டலாம். ஈரானிடம் ஏராளமான இலக்குகள் இருக்கின்றன. இப்ப ரியாத் சவுதி அரேபியா அதாவது வியாழக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலின் போது கூட சவுதி அரேபியா தனது தளத்தை கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதாவது ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்துக்கு கூட சவுதி அரேபியா தனது தளத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் எல்லோரும் பயப்படுகிறார்கள். என்றால் மீண்டும் ஒரு போர் ஆரம்பித்தால்
இருக்கின்ற ஏனைய எரிபொருள் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் தாக்கி அளிக்கப்படலாம் என்ற ஒரு பயமாக இருக்கிறது. இப்ப இந்த போரை ட்ரம்புக்கு எந்த வழியில் முடிப்பது என்று தெரியவில்லை. இப்ப நீங்கள் சொன்னது போல டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், இதை இவர்கள் எப்போது கூறினார்கள் என்று சொன்னால் ரஷ்யா உக்ரைன் போரின் போது கூறினார்கள். ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை அடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி அடித்தால் ரஷ்யாவை கோண பண்ணலாம் அல்லது நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தினது என்றெல்லாம் சொல்லலாம் என்றெல்லாம். ஆனால் இப்போது இவர்களுக்கு அந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் மீது அடிப்பது என்று சொன்னால் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் சிறிய வெப்பன்ஸ் ஆகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 90 மில்லியன் மக்களை கொண்ட தேசம், மேற்கு ஐரோப்பா, ஏறத்தாழ மேற்கு ஐரோப்பாவின் அளவை கொண்டது. ஆனால் ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்தும். ஒரே அணுக்குண்டில் ஈரான் முழுதாக முடிந்து போகாது, பதில் தாக்குதலை நடத்தும். ரஷ்யாவும் அண்மையில் உங்களுக்கு தெரியும் இவ்வாறான ஒரு தாக்குதல் திட்டம் இவர்களிடம் இருப்பதை அறிந்துதான். ஏனென்றால் அரக்சி ரஷ்யா மாஸ்கோவுக்கு சென்ற பிற்பாடுதான் பூட்டின் ட்ரம்புடன் பேசியிருந்தார். அப்ப சீனா ஈரானுக்கு ஆயுத உதவிகள், பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த படைத்துறை ரீதியான புலனாய்வு தகவல்கள், தாக்குதல்கள், அமெரிக்காவின் திட்டங்கள், ரகசிய திட்டங்கள் தொடர்பான எல்லா தகவல்களையும் ரஷ்யா தான் வழங்கிக் கொண்டு வருகிறது. அப்ப ரஷ்யாவுக்கு தெரியும் அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள். அதை கேட்பதற்கு தான் அரக்சி அங்கு சென்றிருந்தார். அதற்கு பிறகுதான் ரஷ்யா அமெரிக்கா அதிபரிடம் கூறியிருந்தது அது மிக பாரிய விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி, மீண்டும் தாக்கினால், ஈரானை தாக்கினால் எதிர்பாராத அளவு விளைவுகள் ஏற்படும் என்று அவர் எச்சரித்ததுக்குரிய காரணமும் இவர்களிடம் அப்படியான ஒரு திட்டம் இருப்பதாக சில சமயங்களில் அவர்கள், அதாவது ரஷ்யாவுக்கு தெரிய வந்த பிற்பாடுதான் அவ்வாறு அவர் கூறியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலின் சேனல் 12 என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் ஒரு சமிக்கையை அனுப்பி இருக்கிறது என்று சொல்லியும், தற்போதைய முட்டுக்கட்டையை உடைப்பதற்காக ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பை அழிப்பதை ஒரு முதன்மை முன்னுரிமையாக கொள்ளுமாறு வாஷிங்டனுக்கு இஸ்ரேல் கூறியிருக்கிறது என்றும், இந்த ஆதாரங்களின்படி ஒரு நடவடிக்கையை 24 மணி நேரத்துக்குள் மேற்கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலிய தரப்பு நம்புகிறது. ஒரு 24 மணி நேரத்துக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செய்து ஈரான் முற்று முழுதான எரிசக்தி திட்டத்தை அழித்து விடுவது என்பது அவர்களின் திட்டம். அதாவது முழுமையாக சீர்குலைப்பது, அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கிவிடும் என்று சொல்லி பலவீனமான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு அது ஒரு சந்தர்ப்பம் என்று இஸ்ரேல் மீண்டும் அமெரிக்காவை ஏமாற்ற முற்பட்டிருக்கின்றது. இப்படி சொன்னால் அடித்தால் கடைசி, ஆனால் என்னென்றா இஸ்ரேலுக்கு இதால் ஒரு பாதிப்பும் இல்லை. இதால் வரப்போற பாதிப்பு உலக நாடுகளுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் தான். அப்ப இவ்வாறான ஒரு திட்டத்தை கூறியிருக்கிறார்கள். இவர்கள் இரு நாடுகளும் என்னத்தை செய்தாலும் யாரும் கேட்க போவதில்லை. அதான் அடுத்த தலையடி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசர்களே, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் அது ஒரு பேச்சுக்குத்தான் அந்த போர் நிறுத்தமாக இருந்தது. இருபகுதியிலும் குறிப்பாக இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக என்று பார்த்தீர்கள் குறைந்தது 23 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சில கிராமங்கள் இருப்பவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் கேட்டிருக்கிறது. இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஒரு அகண்ட இஸ்ரேலாக உருவாக்குவதற்காக பார்க்கப்படுகின்றது போல் தெரிகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காசாவை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதில் முக்காவாசி பகுதியை அவர்கள் வைத்திருக்க போகிறார்கள். வெஸ்ட் பேங்கினுடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப தெற்கு லெபனானில் வாரான எல்லாமே, சிரியாவிலும் கூட கொஞ்சம் பகுதியை அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவது இந்த போரினூடாக எல்லோரும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய திட்டத்தை இங்கே நிறைவேற்ற போகிறார்களா? இந்த போர் நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது? திட்டம் நிறைவேறுமா என்று சொன்னால், அதாவது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு அவர் மேற்கொண்ட போரிலிருந்து வெளியேற முடியாது. வெளியேறினால் நாட்டில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை, அரசியல் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலையில் போருக்கு நாட்டை வைத்திருப்பதற்காக ஏதோ ஒரு வழியில், அதாவது போர் வெறி கொண்ட ஒரு இனமாகத்தான் மாற்றப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கூறியது போல தென் லெபனானின் பகுதி இன்றும் பெருமளவில் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன.
பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 12 வயது சிறுமி உட்பட பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை கூட இதை தெரிவித்திருக்கின்றது. இந்த வாரத்தில் இடம்பெற்ற மிக மிக மோசமான போர் நிறுத்த மீறல் என்று. ஆனால் அங்கு போர் நிறுத்த மீறல் இருக்கோ இல்லையோ என்று கூட தெரியாது. இதைத்தான் ஈரானும் கூறி ஈரான் இப்ப ட்ரம்ப் கூட தெரிவித்திருக்கின்றார், தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஈரான் பதிலுக்கு. ஈரான் அமெரிக்கா வெளிவார அமைச்சர் மார்கோ ரூபியோ சொல்லி இருக்கின்றார், 24 மணி நேரத்துக்கு ஈரானின் பதில் வரும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக. ஈரான் ஒன்றைத்தான் கூறுகிறது, இவ்வாறான லெபனான் மீதான தாக்குதல்கள் மற்றது கடல் முற்றுகையை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த பேச்சுக்கள் போக தாங்கள் விரும்பவில்லை என்று ஈரான் கூறிவிட்டது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். FPV ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலின் டேங்குகள் இன்றும் அளிக்கப்பட்டிருந்தன. வீடியோக்கள் கூட வெளியிடப்பட்டிருந்தன. அதில் இஸ்ரேலிய படையினர் டேங்கிலிருந்து இறங்கி ஓடுவதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கூடுதலாக அவர்கள் இப்போது நவீன ரக ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள் அதிக அளவில். ஆனாலும் நீங்கள் கூறியது போல காசா உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நிலையில் இருக்கிறது என்று, மேற்கு கரை எவ்வாறான நிலையில் இருக்கிறது என்று சொல்லி இப்போது லெபனானையும் அந்த ஒரு நிலைக்குத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப அமெரிக்கான்ற பலம் இருக்கும் வரையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக இதனை மேற்கொள்ளத்தான் போகின்றது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், எந்த செலவுகளையும் ஏற்பதற்கு ஒருவர் இருக்கும் போது அவர்களுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவர்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையை இல்லாதொழிக்க ஒருத்தர் இருக்கிறார். ICC நீதிபதிகள் மீது வழக்கை போட ஒருத்தர் இருக்கிறார். ICC நீதிபதிகள் மீது தடையை போட ஒருத்தர் இருக்கிறார். ஆயுதத்தை கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார். காசை கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார் என்னும் போது இஸ்ரேலுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்ப ஈரான் இப்போது செய்ய வேண்டிய வேலை அமெரிக்காவின் பலத்தை உடைப்பதுதான் ஈரான் முதன்மையாக இருக்கின்றதே தவிர, ஈரான் இப்போதைக்கு இஸ்ரேலை விட்டு வைக்கிறேன் என்றால் அமெரிக்காவின் நிலைமை விடும் போது இஸ்ரேல் தானாகவே இஸ்ரேல் ஆட்டம் முடிந்துவிடும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இதுக்கு ஈரான் பலமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இப்ப ரஷ்யாவின் அதிபர் கூறியது போல மல்டிபோலர் வேர்ல்ட் என்ற பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்குன்றது அது ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டங்களை திரும்ப கொண்டு நிறைவேற்றுறது ஒரு சூழலாகத்தான் அதை உருவாக்க போவதாக அவர் கூறியிருக்கின்றார். அப்படி ஒன்று வந்தால்தான் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கில் கூட இஸ்ரேல் ஒரு இரகசிய தளம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருப்பதாக இப்போது அந்த சேட்டலைட் படங்கள் மூலம் காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் என்னென்று சொன்னால் இப்ப அமெரிக்கா இந்த போரிலிருந்து வெளியேற முடியாத நிலையில் இருப்பதற்கு இஸ்ரேலும் ஒரு காரணம். என்னென்று சொன்னால் அமெரிக்கா இந்த போரிலிருந்து வெளியேறி போர் முடியுமாக இருந்தால் இஸ்ரேல் பலம் முடிந்துவிடும் என்றதற்காகத்தான் அமெரிக்கா அதிபர் ஏதோ ஒரு வகையில் ஈரானை ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர் எல்லா திட்டத்தையும் வகுத்திருக்கிறார். இப்போது கூறியிருக்கிறார் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் பிளஸ் பிளஸ் வரும் என்று சொல்லி. ஈரான் 24 மணி நேரத்துக்கு இந்த தகவல்களை அனுப்பாட்டி அல்லது ஒரு உடன்பாட்டுக்கு வராட்டி ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் பிளஸ் அது அப்ப எப்படி இருக்கும் என்றாலும் அதை முன்னேறை விட மிக மோசமாக இருக்கும் என்று. முன்னேறே 36 மணி நேரத்துக்கு கொலாப்ஸா போய்விட்டது. அப்ப அவர் அப்படித்தான் அடிக்கடி ஒவ்வொன்றை கூறிக்கொண்டிருப்பார். ஒன்றுபட்டு தெரிகின்றது, ரஷ்யா என்ஜாய் பண்ணுகிறார்கள், சீனா என்ஜாய் பண்ணுகிறது, இஸ்ரேல் கொலவரியில் என்ஜாய் பண்ணுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த 4 நாடுகள் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இந்த 4 நாடுகளை விட்டால் ஏனைய நாடுகள் எல்லா நாடுகளும் இந்த பொருளாதாரத்தால் பெரிய ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. மிகவும் சுருக்கமாக இந்த பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றது கூறுவீர்களா? பொருளாதாரம் தொடர்ச்சியாக மிக கடும் விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹேன்கே கூறியிருக்கின்றார், பொருளாதாரத்தை அதாவது ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்தை முடக்கி விட்டார் என்று கூறியிருக்கின்றார். அதாவது ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போரின் காரணமாக அமெரிக்காவின் விமான நிறுவனங்கள் கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்தில் விமான எரிபொருளுக்காக $5 பில்லியன் மேலதிகமாக செலவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், இது 56% மிக அதிகம் என்று சொல்லியும், விமான எரிபொருட்களில் ஏற்பட்ட இந்த திடீர் உயர்வு கோவிட்
காலத்தை விட மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமெரிக்காவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான சலிமில் என்ற இடத்தில் இருந்த அமெரிக்காவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அந்த நிலையம் ஒரு நாளைக்கு 1,85,000 பரல் எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடியது. அதில் இன்று வெடி விபத்து ஏற்பட்டு அது எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இப்போது கூறுகிறார்கள் அமெரிக்காவின் எரிபொருள் அதாவது போர் செலவினம் இவர்கள் மறைக்கின்றார்களே தவிர ஈரானுக்கு எதிரான போரின் அதாவது செலவுகள் உண்மையான செலவுகளை பென்டகன் வெளியிடவில்லை என்று சொல்லியும், இந்த போரினால் அமெரிக்கா ஒரு சராசரி குடும்பத்துக்கு ஏற்பட்ட உண்மையான சேதமானது பல ஆயிரம் முதல் பல ஆயிரம் டாலர்கள் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா பொருளாதாரம் இழந்தது 200 பில்லியனை இழந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது என்னென்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரில்லால் ஒபேக்கின் எண்ணெய் உற்பத்தி கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதாவது 29.6 மில்லியன் பீப்பாய்களை உற்பத்தி செய்த அந்த ஒபேக் நிறுவனம் இப்போது கிட்டத்தட்ட 20 மில்லியன் பரல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாகவும், ஆனால் எண்ணெய் விலைகளை இவர்கள் தற்போது அதாவது அந்த எண்ணெய் விலைகள் ஏற்படுற அதிர்ச்சியை தவிர்ப்பதற்காக பல அழுத்த தணிப்புகளை மேற்கொள்கிறார்கள். என்னென்று சொன்னால் அமெரிக்கா கூடுதலான எண்ணெயை உற்பத்தி செய்கிறது, நோர்வே கூடுதலான எண்ணெயை உற்பத்தி செய்கிறது, ரஷ்யா உற்பத்தி செய்கிறது, மற்றது கையிருப்பில் இருக்கிறதை எடுத்து விடுகிறார்கள். இவ்வாறுதான் இதனை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். நன்றி அரசர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இப்பொழுது உள்ள நிலைமை, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளும் பொருளாதார நெருக்கடி எவ்வாறு உலக நாடுகளை அழுத்தத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற என்ற விடயங்களை கூட உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.